வணக்கம். பைபிள்ல வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிக்கும்போது நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? அதுலயும் வலு சர்ப்பம், சங்கிலி, பாதாளம்னு ஏகப்பட்ட குறியீடுகள் பார்க்கும்போதே கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல வர ஒரு முக்கியமான காட்சி எடுத்துக்க போறோம். ஒரு போதகர் இத பத்தி என்ன சொல்றாருங்கிறத வச்சு அதோட அர்த்தத்தை ஆழமா பார்க்கலாம் வாங்க. நாம பார்க்க போற அதிகாரத்தோட முதல் வரியே இதுதான் பாருங்க. வானத்திலிருந்து ஒரு தூதன் வராரு, கையில பாதாளத்தோட திறவுகோல், அதோட ஒரு பெரிய சங்கிலி. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு லைனே எவ்ளோ கேள்விகளை கொண்டு வருது. அந்த சாவி எதுக்கு? அந்த சங்கிலி வச்சு என்ன பண்ண போறாங்க? வாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தத்தை நாம ஒன்னொன்னா தேடி பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த சீன்ல யார் யார் இருக்காங்க, என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டுடலாம். மொத்தம் 5 முக்கியமான விஷயம் இருக்கு. 1, வானத்திலிருந்து வர தேவதூதன். 2, சாத்தான்னு சொல்ற அந்த பழைய வலு சர்ப்பம். 3, அவனை அடைச்சி வைக்க போற பாதாளம். 4, 5, அந்த தூதன் கையில இருக்கிற திறவுகோலும் சங்கிலியும். இந்த 5ம் தான் இந்த முழு சம்பவத்தோட அச்சாணியே. அப்ப அங்க என்னதான் நடக்குது? ரொம்ப சிம்பிள். அந்த தேவதூதன் சாத்தான புடிச்சு 1000 வருஷத்துக்கு பாதாளத்துல தள்ளி பூட்டிடுறாரு. கேட்கும்போது ஒரு பேண்டசி கதை மாதிரி இருக்குல்ல? ஆனா இந்த போதகர் விளக்கத்தின்படி இங்க வர ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நேரடியான அர்த்தம் மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு ஆழமான குறியீட அர்த்தமும் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் என்ன சொல்ல வருதுங்கிறது தான் நாம இப்ப டீகோட் பண்ண போறோம். சரி, முதல்ல அந்த திறவுகோள் விஷயத்துக்கு வருவோம். அந்த தூதன் கையில இருந்த சாவி, அது உண்மையிலே இரும்பால செஞ்ச ஒரு சாவியா? இல்ல. இதுதான் இந்த விளக்கத்திலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெளிப்படுத்தல்ல வர்ற நிறைய விஷயங்கள போலவே இந்த திறவுகோளும் சங்கிலியும் நிஜமான பொருட்கள் கிடையாது. அதுங்க ரெண்டும் ஆழமான ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ குறிக்கிற சின்னங்கள். அப்போ இந்த திறவுகோள் எதோட சின்னம்? இங்கதான் நாம நேரடி அர்த்தத்துக்கும் குறியீட்டு அர்த்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சாதாரணமா ஒரு சாவி என்ன பண்ணும்? ஒரு பூட்டை திறக்கும் இல்ல மூடும், அவ்வளவுதான். ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும், குறிப்பா இந்த இடத்துல, திறவுகோளுங்கிறது ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு பவர், அதிகாரம். ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இருக்கிற தெய்வீக சக்தியோட சிம்பிள் தான் இந்த திறவுகோள். பைபிள்ல இந்த அதிகாரம்ங்கிற கான்செப்ட் புதுசு இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு தன்னோட சீடர் பேதுரு கிட்ட சொல்வாரு, பரலோக ராஜ்யத்தோட திறவுகோள்களை நான் உனக்கு தர்றேன்னு. அப்போ அவர் நிஜமாவே ஒரு சாவி கொத்தையா கொடுத்தாரா? இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நீ பூமியில கட்டுறது பரலோகத்திலையும் கட்டப்படும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் அதிகாரத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு அதிகாரத்தை பத்தி தான் இங்கேயும் நாம பேசிட்டு இருக்கோம். இந்த போதகருடைய விளக்கத்தின்படி எல்லா அதிகாரத்துக்கும் அல்டிமேட் சோர்ஸ் யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். மரணத்தையும் பாதாளத்தையும் கண்ட்ரோல் பண்ற திறவுகோள்களே அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ வெளிப்படுத்தல்ல வர்ற அந்த தேவதூதன் அவரோட சொந்த பலத்துல இதெல்லாம் செய்யல. அவருக்கு இயேசு கிட்ட இருந்து இந்த தெய்வீக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை வச்சுதான் அவர் செயல்படுறாரு. ஓகே, திறவுகோள்னா அதிகாரம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அடுத்த கேள்வி, அந்த பெரிய சங்கிலி, அதுக்கு என்ன அர்த்தம்? திறவுகோள் திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் உதவுதுன்னா சங்கிலி எதுக்கு யூஸ் ஆகும்? சிம்பிள், கட்டுறதுக்கும் ஒருத்தரோட செயலை தடுக்கிறதுக்கும். நிஜமான சங்கிலி போட்டா நம்மால நகர முடியாது இல்லையா? அதே மாதிரினா இந்த ஸ்பிரிச்சுவல் சங்கிலி சாத்தானோட செயல்களையும் அவனோட இன்ஃப்ளூயன்ஸையும் கட்டுப்படுத்துற ஒரு தெய்வீக சக்தியா குறிக்குது. அவனால எந்த தீமையும் செய்ய முடியாதபடிக்கு அவனோட பவரை முடக்கி போடுற ஒரு கருவிதான் இந்த சங்கிலி. இந்த ஸ்பிரிச்சுவல் பைண்டிங், அதாவது ஆன்மீக கட்டுக்கு அந்த போதகர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு பெண்மணி 18 வருஷமா ஒரு தீய ஆவியால கட்டப்பட்டிருந்தாங்க. அதனால அவங்களால நிமிரவே முடியாம கூன் விழுந்து போயிருந்தாங்க. இயேசு அவங்கள பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இந்த கட்டிலிருந்து நீ விடுதலையாகுன்னு. சொன்ன அடுத்த நொடி அந்த ஆன்மீக கட்டு உடைஞ்சு அவங்க நேரா நிமிர்ந்தாங்க. பாத்தீங்களா, சாத்தான் எப்படி கட்டுறான், தெய்வீக அதிகாரம் எப்படி அதை அவுக்குதுன்னு இதுல தெளிவா தெரியுது. சரி, திறவுகோல்னா அதிகாரம், சங்கிலினா கற்ற சக்தின்னு நாம பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். எதுக்காக தேவன் சாத்தான 1000 வருஷத்துக்கு கட்ட வச்சணும்? இதோட நோக்கம் என்ன? சும்மா ஒரு பனிஷ்மெண்டா, இல்ல அதுக்கு மேல ஏதோ காரணம் இருக்கு? அந்த போதகர் சொல்றத வச்சு பார்த்தா சாத்தான கட்டி வைக்கிறதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. வாங்க அத ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் காரணம், அவனோட வஞ்சகத்தை, அதாவது ஏமாத்து வேலையை நிறுத்துறதுக்கு. அவன் தேசங்களையே ஏமாத்துவான். போர்கள், தப்பான கொள்கைகள், பொய்மார்க்கங்கள்னு கொண்டு வந்து உலகத்தையே குழப்பி விடுவான். அந்த 1000 வருஷத்துல அவனோட இந்த ஏமாத்து வேலைக்கு ஒரு பெரிய பிரேக் போடப்படும்.
ரெண்டாவது காரணம் அவனோட குற்றம் சாட்டுற வேலையை நிறுத்துறதுக்கு. பைபிள் சொல்லுது, சாத்தான் நம்ம சகோதரர்கள் மேல குற்றம் சாட்டுறவன்னு. அதாவது விசுவாசிகள் செய்யற தப்பெல்லாம் தேவனுக்கு முன்னாடி போய் போட்டு கொடுத்து அவங்க மேல பழி சொல்லிட்டே இருப்பானாம். அவன் ஜெயில்ல இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் பண்ற வேலைக்கு ஒரு எண்ட் கார்டு போடப்படும். மூணாவது காரணம் மக்களுக்கு அவன் குடுக்கற கஷ்டங்களை நிறுத்துறதுக்கு. நோய்கள், வலி, வேதனை, மன அழுத்தம்னு மனுஷங்க படுற பல துன்பங்களுக்கு பின்னால சாத்தானோட கையிருக்குன்னு இந்த போதனை சொல்லுது. அவன் கட்டப்படும்போது இந்த மாதிரியான துன்பங்கள்லேருந்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். 1000 வருஷம் சாத்தான் கட்டப்படுவான்னு கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க, இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த சிறைவாசம் அது நிரந்தரமானது கிடையாது. இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ சாத்தானோட ஆதிக்கம் இருக்கு, ஆனா சபை மூலமா அது கட்டப்படுத்தப்படுது. அடுத்து அந்த 1000 வருஷ காலகட்டம் வரும், அப்போ அவன் முழுசா கட்டப்பட்டிருப்பான். ஆனா அந்த 1000 வருஷம் முடிஞ்சதும் கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அவன் மறுபடியும் ரிலீஸ் செய்யப்படுவான். இது நான் சொல்ற கருத்தில்ல, பைபிள் வசனமே இது தெளிவா சொல்லுது. 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் அவன் ஜனங்களை ஏமாத்த முடியாத படிக்கு அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச காலத்துக்கு கட்டவிழ்த்து விடப்படணும். இந்த கட்டவிழ்த்து விடப்படணுங்கிற வார்த்தை தான் இந்த முழு அதிகாரத்திலயுமே இருக்கிற பெரிய ஷாக். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி வந்து நிக்குது. கடைசியில சாத்தான மறுபடியும் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா அப்போ எதுக்கு முதல்ல அவனை 1000 வருஷம் கட்டி வைக்கணும்? திரும்பவும் அவன் மக்களை ஏமாத்தவும் குற்றம் சாட்டவும் உலகத்தை துன்பப்படுத்தவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்னா அப்போ இந்த 1000 வருஷ சிறைவாசத்தோட உண்மையான அர்த்தம்தான் என்ன? இது அந்த போதகர் சொன்ன தெய்வீக திட்டத்தோட ஆழத்தை பத்தி நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான பதில தேட இந்த பதிவு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறேன்.